ராஜாவரம் பாரு என்ன ராஜாவரம் பாரு, ராஜாவரம் பாரு என்ன ராஜாவரம் பாரு, குதிரை மேல ஏறிக்கிட்டு குட்டி கரணம் போட்டுக்கிட்டு ராஜாவரம் பாரு என்ன ராஜாவரம் பாரு. ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டுல சக்தி வாய்ந்த சிங்கராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தார். அவரை பார்த்தாலே அந்த காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் பயந்து நடுங்கும். அவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு எல்லா விலங்குகளும் நம்பினாங்க. அவரு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பாடினாங்க. அதே காட்டுல ஒரு அணில் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்தது. சிங்கராஜாவை பார்த்தா அணிலுக்கும் ரொம்ப பயம். ஒரு நாள் அது வால்நட் சாப்பிடலான்னு போச்சு. அந்த வால்நட்டை வச்சு விளையாடிட்டே போனதுல அந்த வால்நட் ஒரு மலை மேல இருந்து கீழே இருக்கிற பள்ளத்தாக்குல விழுந்துடுச்சு. அந்த அணிலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்தது. ஓடி போய் சிங்கராஜா கிட்ட, என்னோட வால்நட் இது போல பள்ளத்தாக்குல விழுந்துடுச்சு, நீங்க வந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்க ராஜா. நீங்க தான் பெரும் சக்தி வாய்ந்தவராச்சே, அதனால உங்களுக்கு இந்த விஷயம் ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு என் கூட வந்து அந்த வால்நட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சிங்கராஜா கிட்ட கேட்டுச்சு. நம்ம சிங்கராஜாவும் கொஞ்சம் எதையோ யோசிச்சது. ஒரு சிறிய வால்நட்டுக்காக நான் வரணுமா அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா மத்த காட்டு விலங்குகள் எல்லாம் ராஜா கிட்ட கெஞ்சி ஒரு வழியா ராஜாவை அனுப்பியும் வச்சாங்க. ராஜாவும் அந்த உயரமான இடத்துக்கு போய் நின்னு கீழே இருக்கிற பள்ளத்தாக்க பார்த்துச்சு. உடனே அது மனசுக்குள்ள ஒரே பயம். ஆமாங்க, நம்ம சிங்கராஜாவுக்கு உயரத்துல இருந்து கீழே பார்த்தா ரொம்ப பயம் எடுக்கும். ஆனா அவரு அதெல்லாம் காட்டிக்காம ரொம்ப பந்தாவா நான் ஒரு ராஜா அப்படின்னு சுத்திட்டு இருந்தாரு. மீண்டும் அந்த பள்ளத்தாக்க பார்த்த ராஜா பயந்து அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. இத பார்த்த அணிலுக்கு அதிர்ச்சி. அடுத்த நாள் விலங்குகள் எல்லாமே ராஜாவை தேடி கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட கேட்டபோது, எனக்கு நேத்து திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு, அதனாலதான் அங்கிருந்து நான் ஓடிட்டேன். வால்நட் விழுந்து ஒரு நாள் ஆனதுனால இப்ப அது எங்கேயோ காத்துல போயிட்டு இருக்கும். ஆனாலும் நான் உனக்கு வேற ஒரு வால்நட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாரையும் சமாதானப்படுத்துச்சு. எல்லா விலங்குகளும் அதை நம்பவும் செஞ்சுட்டாங்க. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் சிலர் எதையுமே தெரியாம